வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு ஐப்பசி மாதத்தில் மிதுன ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம். வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்களே, அதாவது இந்த மாதத்தில் திருக்கணிதப்படி 1ஆம் தேதியே, ஐப்பசி மாதத்தில் 1ஆம் தேதியே உங்களுடைய ராசியை விட்டு கடகராசிக்கு அதிசாரமாக குரு பகவான் செல்கிறார். அதிசாரமாக 25 நாள், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே அங்கே அதிசாரமாக கடகத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வக்ரம் பெற்று மறுபடியும் ரிவேர்ஸ் ஆகிறாரு. இதில் என்ன பலன் அப்படின்னு சொன்னோம்னா, இது வரைக்குமே மிதுன ராசியில் தலைமையில் உட்காண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் மூச்சு விடுவதற்குண்டான அமைப்புகளை இந்த 25 நாள் காமிக்கும். கொஞ்சம் வரவு செலவுகளில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு புதுப்பிச்சுக்கலாம். கடன்களாக இருந்தாலும் சரி, பண வருவாய்களாக இருந்தாலும் சரி, கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அடுத்ததாக ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு தன வருவாயை சரி செய்து கொள்வது, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு தன்னிறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. தன்னிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான காலங்கள் இப்போ இல்லை. தசாபுத்தி நல்லா இருக்கக்கூடியவங்க, மிதுனராசிக்காரங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் தசாபுத்தி ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சோதனைகள் தான், பிரச்சனைகள் தான். ஆனால் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு இறைவனாக கொடுக்கக்கூடிய நேரம் இந்த 25 நாள் அதிசார குரு. திருமணம் அடையவே முடியாது, திருமணத்தில் பலவிதமான தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். திருமணம் தடை நீங்கி திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள். அதே சமயத்தில் வேறு யாராவது இடைஞ்சல் பண்ணியிருந்தால் அந்த இடைஞ்சலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க. புறங்கூறல் ஆகாது. நீங்கள் புறங்கூறவும் கூடாது. அதே போல் உங்களுடைய யாராவது பேச்சு கேட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் தவறாயிரும். சகோதர வகையில் பிணக்குகள் ஏற்படும். சகோதரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். உடல் பலவீனமாகவும் மருத்துவ செலவுகள் ஏற்படும். தொலைத்தொடர்பு துறை, காது கேட்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அதாவது கிடைக்கக்கூடிய செய்திகள் எதிர்மறையாக வரும். செய்திகளை நம்பாதீங்க. அதே சமயத்தில் உண்மையை என்னங்கிறது உணர்ந்து அதற்கு பிரகாரம் நடந்துக்குங்க. மனைவி அல்லது வாடிக்கையாளர்கள், கணவன் அல்லது வாடிக்கையாளர்கள், இவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு அனுகூலமாக அனுசரணையாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஏற்கனவே ஏற்பட்ட இழப்பை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் சேரும். அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதுன்னா கஷ்டப்பட்டு காப்பாற்ற முடியும். 10ஆம் இடம் தொழில், உத்தியோகம், இதெல்லாம் அதில் யார் அமர்ந்திருக்கார் அப்படின்னா சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். வக்ரம் பெற்ற சனியை அதாவது 9ஆம் பார்வையாக அதிசார குரு பார்க்கிறார். எப்படி பார்த்தோம்னா நல்ல குருவனுடைய பார்வை தான். அப்போ 10ஆம் இடம், அதாவது தொழில் விட்டுட்டு போயிடலாமாங்கிற நினைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்துட்டு இப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பரவாயில்ல, சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு அமைப்பு. பிள்ளைகள் வகையில் சாதாரண நிலையே ஏற்படும். அதே போல் உங்களுடைய மனோநிலை குழப்பமான மனோநிலையே தான் ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வண்டி வாகனங்களும் சரி, தாயாரும் சரி, உங்களுடைய சுகமும் சரி, அதாவது ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரே குழப்பமாகத்தான் இருக்கும். அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்கு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, மகாகணபதி வழிபாடு ரொம்ப அவசியம். அதே போல் தாயார் தகப்பனார் இவங்க 2 பேருடைய பிணக்குகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் தாய் தகப்பனார் 2 பேர்த்துக்கு பிணக்குகள் பெருசாக ஒன்றும் வராது. அதே சமயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். தகப்பனாருக்கு அப்பப்போ முறைத்து கொள்வார், இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வார். அதே போல் உங்களுடைய இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு மகாகணபதியை வழிபாடு செய்யுங்கள். யானை மேல் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு. யானைக்கும் உணவு கொடுங்க. குருவாயூர் போயிட்டு வாங்க. பெருமாள் கோயில் வழிபாடு ரொம்ப அவசியம். பெருமாளுக்கு துளசி வாங்கி போடுங்க.
அம்பாளுக்கு தாயாருக்கு வந்து மல்லிகை சரம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி, அதாவது தனத்தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு குறையும். ரொம்ப பெரிய குபேரன் ஆயிடுவீங்கன்னுலாம் சொல்லலை. கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் தட்டுப்பாட்டிலேருந்து கொஞ்சம் விதிவிலக்கு ஏற்படும். எதிர்பாராத விதமாக திடீரென்று வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக, உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து வேலைப்பளு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்மியாகும். வேலை இல்லாத வேலையாட்கள் தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தோஷங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேளிக்கையில் கம்மி பண்ணுங்க. அதே சமயத்தில் விரைய செலவுகளை கம்மி பண்ணுங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் இருக்கார். அதனால் சுக்கிர பகவான், அதாவது தொலைத்தொடர்பு அதே போல் சகோதரத்தன்மை இவங்களெல்லாம் வந்து காப்பாற்றக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிர பகவான். தொலைத்தொடர்பு செய்திகள் இதையெல்லாம் வந்து நல்ல விதமாக உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதே போல் தனவரவு பணவரவு மகாலட்சுமியினுடைய கடாட்சம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, சுக்கிர பகவானை வழிபாடு செய்வது, சுக்கிரனுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. இதை செய்யுங்க. இந்த மாதம் நல்லா இருப்பீங்க. நன்றி.